ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் வாழ்க்கையை செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போமா? அவர் செய்த எல்லா நன்மைகள் சற்று நினைவு கூறும். தேவன் சில நன்மைகளை நினைவு கூறும் பொழுது நம்மளால் ஆராதிக்க வைக்க முடியாது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, செய்த நன்மைகள் 1000. பார்க்க போனால் இன்னி 10,000க்கு மேலே இருக்கும். பொதுவாக சொல்லக்கூடிய 1000 நன்மைகள் செய்தவர், அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்தவர். அன்றாட வாழ்க்கையை தேவன் நடத்தியது பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு நன்றி பலிபீடம் கட்டி நன்மைகள் 1000 செய்த கர்த்தரை ஒரு மனதோடு உற்சாகமாக நாம் ஆராதிப்போம். செய்தார் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்மை தகப்பனே நன்மை செய்கிறே, நன்மை தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவ தந்திரியில் ஆண்டு கொண்டே பாவம் நீங்கிட கருவிட்டே. ஜீவ தந்திரியில் ஆண்டு கொண்டே பாவம் நீங்கிட கருவிட்டே. உமது ஊழியம் செய்யவே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குறைந்திருப்போம் சிலுவை அரசுக்குள் சேர்ந்து சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே
தகப்பனே நன்மை செய்தீரே. சொல்லுமா, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. தீமை அழுகாமல் பாதுகாத்துக் கொண்டாரே. பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொண்டாரே. நம் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டாரே. நம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டாரே. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜீவன் தந்தவரை மீட்டெடுத்தவர். நாம் நீதிமான் என்பதனால் அல்ல, வேதம் சொல்கிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாரே. மேல் வைத்த அன்பு பெரியது. அவருடைய கிருபை அளவிட முடியாதது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா கணத்திற்கும் பாத்திரர், எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் நாம் ஆராதிக்கின்ற இயேசு. மகிமை உடையவர், கணத்திற்கு பாத்திரர், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இல்லாத ஜீவன் நீரே.
சாந்தம் கிருபையும் உடையவரே, இரக்கத்தின் சிகரம் நீரே. சாந்தம் கிருபையும் உடையவரே, இரக்கத்தின் சிகரம் நீரே. உருக்கம் பொறுமையின் உடையவரே, மன்னிப்பதில் வல்ல நீரே. உருக்கம் பொறுமையின் உடையவரே, மன்னிப்பதில் வல்ல நீரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. சாந்தமும் கிருபையும் உடையவர், இரக்கத்திலே சிகரமானவர் நம் ஆண்டவர். பொதுவாக மக்கள் வாழ்க்கையில் பார்க்கும்போது இரக்கம் வந்து எப்பொழுதும் கிடைக்காது. ஒரு சமயம் இரக்கம் இருக்கும், ஒரு சமயம் இரக்கமான விட்டு போயிடும், கடினமாக இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லாத கர்த்தர். நாம் நிற்பது கிருபை, நிர்மூலமாகாத சுத்த கிருபை. அவர் இறக்கையில நினைத்து நாம் பாடுவோமா? இரக்கம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை கிருபை கிருபை. அந்த சலத்தை இன்னும் பாடப்போகிறோம். அந்த சலத்தை ஒரு வார்த்தையில் உணர்ந்து பாடுவோம். சாந்தமும் கிருபையும் நிறைந்தவரே, இரக்கத்திலே சிகரம். சிகரத்தை யாருமே அளவிட முடியாதுங்க. No one can measure the mount. சாந்தம் கிருபையும் உடையவரே, இரக்கத்தின் சிகரம் நீரே. சாந்தம் கிருபையும் உடையவரே, இரக்கத்தின் சிகரம் நீரே. உரகமும் பொறுமையும் உடையவரே, மன்னிப்பதில் வல்ல நீரே. உரகமும் பொறுமையும் உடையவரே, மன்னிப்பதில் வல்ல நீரே. சோத்திரம் ஆண்டவரே, உருக்கம் நிறைந்தவர், மன்னிப்பதிலே வல்லவர் அவர். தெய்வ சமூகத்தை வந்திருக்கிறனா அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய கிருபை நினைத்து பார்ப்போமா? இந்த நாளை தெய்வ சமூகத்தை ஆராதிக்க வந்திருப்பது சுத்த கிருபை. நேற்று இருந்து இன்னைக்கு உலகத்தில் இல்லை, கடந்து போயிட்டாங்க. கர்த்தர் நமக்கு ஜீவன் தந்து, பலன் தந்து, நல்ல பிரயாண பாதுகாப்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். அதை நினைத்து நம்ம ஆராதிக்க போகிறோம். போய் நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நினைக்கும் போது நினைக்கணும், தேவன் நம் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரை உங்களை நினைக்கும் பொழுதப்பா, உங்கள் அன்பை நினைக்கும் பொழுது, உங்கள் கிருபையை நினைக்கும் பொழுது, உங்கள் மனதுருக்கத்தை நினைக்கும் பொழுது என் நெஞ்ச மகிழ்தப்பான்னு சொல்லுவோமா? நம்ம நெஞ்ச மகிழ வேண்டும். காரணம் அப்பா, மனிதனுடைய அன்பு மாறி போகலாம், மனிதர்கள் மத்தியில் இரக்கங்கள் குறைந்து போகலாம், ஏற்றத்தாழ்வு வரும். ஆனால் இறக்கத்திற்கு முடிவில்லாத சொல்லுங்க. நினைக்கும் பொழுது, உங்க அன்பை நினைக்கும் பொழுது, உங்க கிருபை நினைக்கும் பொழுது, உங்களுடைய இரக்கத்தை நினைக்கும் பொழுது, அப்பா எங்கள் உள்ளம் மகிழுதையா, நெஞ்ச மகிழுதையா. நினைக்கும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம்
தள்ளப்பட்ட கருணா எடுத்து நிறுத்தினீரே. உள்ளவர் என்று கருதி ஒளியம் தந்தீரையா. உண்மைக்குள்ளவர் என்று கருதி ஒளியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாறை நீளத்தில் பிறந்தே தேடி கண்டு பிடித்தீ. பாறை நீளத்தில் பிறந்தே தேடி கண்டு பிடித்தீ. கண்ணில் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். கண்ணில் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா. இரவும் பகலும் நம்மை நடத்துகிற தேவன் அவர். இரவும் பகலும் நடத்துகிற தேவன் அவர். பிரியமானவர்களே, இரவும் பகலும் என்று சொல்லும்போது வாழ்க்கையில் 2 பகுதி உண்டு. இரவு பகல் இது எழுத்தின்படியான காரியம் அல்ல. இதை ஆவிக்கிற ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்கிற ரீதியிலே பகல் என்று சொல்லும்போது எல்லாம் சாதகமாக இருக்கும், எல்லாத்தையும் காண முடியும், வெளிச்சமாக இருக்கும். எவ்ரிதிங் யூ கேன் see. நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இருள் என்று சொல்லும்போது, இரவு என்று சொல்லும்போது இருளை குறிக்கின்றது. நம் வாழ்க்கையில் சில சமயத்தில் இருள் காணப்படும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய நமக்கு தெரியாது. குடும்ப காரியமாக இருக்கலாம், வேறு இடத்துல காரியங்களாக இருக்கலாம், ஊழியமான காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இரவு என்று சொல்லும்போது இருளை குறிக்கின்றது. இருளான நேரத்திலே we don't know how to put the next step. அடுத்த அடி என்ன வைப்பு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தை கூட தேவனை நடத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் இரவும் பகலும் கூட இது நடத்துகிறார் என்று சொன்னார். நம் சூழ்நிலைகள் சாதாரணமாக இருக்கும் மட்டுமல்ல, சூழ்நிலை எதிராக காணப்படும் பொழுது, இருள் போன்ற சூழ்நிலை காணப்படும் பொழுது, பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டுகின்ற பரிசுத்தர் நமக்கு ஒன்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டுகின்ற பரிசுத்தர் மோடு இருக்கின்றபடியால் நாம் பாட முடியும். இரவும் பகலும் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கத்தை நடத்துகிற தேவனாக இருக்கு. பகலிலே மாத்திரமல்ல, இரவு இருள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நமக்கு உண்பதாக சென்று
வழிகளை ஆயத்தம் படுகிற தேவன். அது மாத்திரமல்ல, கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிற தேவன். ஆகாரின் கண்ணீரை துடைத்த கர்த்தர், அன்னாளின் கண்ணீரை துடைத்த கர்த்தர். இந்த காலையில் தேவ சமூகத்திற்கு ஜெயவத்தினமே உங்கள் கண்ணீர் காணப்படுகின்றதா? அவர் கண்ணீரை கண்டு கடந்து போகிற தேவன் அல்ல, கண்ணீரை துடைக்கின்ற கர்த்தர். ஆமென். கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்துகின்ற கர்த்தர் நீங்களும் ஆராதிக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து பாடப் போகிறோம். இரவும் பகலும் அப்பா நீங்கள் கொடுத்தா இருக்கிறீங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறலாம், வெளிச்சம் மாறலாம், இரவுகள் வரலாம், இருள் சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் பாதை காட்டுகின்ற பரிசுத்த கர்த்தர் நோடு கொண்டு இருக்கின்ற கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கொண்டு இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அறிக்கையிட்ட பாடலை பாடப்போகிறோம். உணர்ந்து பாடுவோம். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். அப்பா, கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருதையா.